பொங்கல் லீவு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு படத்துக்கு போகலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சரி, ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா பல மொழி படங்கள் வந்து திரையிடப்பட்டிருந்தது. அதில் ஒரு படம் வந்து தமிழ் படம். அது பார்த்தீங்கன்னா மத கஜ ராஜா. சரி, வித்தியாசமாக இருக்க பேர் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். இதில் வந்து நடிகர்னு பார்த்தா விஷால் நடிச்சிருக்க, டேரக்டர் சுந்தர் சி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால், வரலட்சுமி, அஞ்சலி, சந்தானம், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, நெல்லை சிவா, சிட்டி பாபு, இந்த மாதிரி காமெடி நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் லொல்லு சபாவில் இருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. சரி, படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா, ஒரு சின்ன பசங்க வந்து ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும். அதில் வந்து பழிவாங்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விஷாலை பழி வாங்குறதுக்கு துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது விஷால் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாரு. அதாவது விஷால், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, சந்தானம், இவங்க 4 பேரையும் கூப்பிட்டுருப்பாரு ஃபங்க்ஷனுக்கு. இவங்கெல்லாம் அங்கே போவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருக்கிறவர் நீங்கள் வந்து என் கூட ரன்னிங் ரேஸ் ஓடி ஆகணும் அப்படிம்பாரு. சரி, ஓடலாம் அப்படின்னு ஓடுவாங்க. ஓடும்போது விஷால் விட்டு கொடுத்துருவாரு, அவர் ஜெயிச்சிருவார். அதுக்கு வந்து ஏன் விட்டு கொடுத்தேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை நான் ஜெயிச்சிருந்தேன்னா அவர் இந்த வேதனையை அவர் அப்படியே வச்சுருப்பாரு. அவர் ஜெயிச்சனால அவர் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் பூராமே வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த படத்தில் வந்து விஷால் அப்படி தான் வாழ்ந்துருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சடகோபன் ரமேஷுக்கும் நிதின் சத்யாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதை சரி செய்கிறது தான் அவர் வேலை. அந்த படம் பூராமே அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான காட்சிகள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு பெருசாக கிடையாது. பாட்டுகளுக்கு தான் அதிகமாக ஓரளவு செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இது படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனி பிஜிஎம் பிஸ்ஸர் எடுத்துப்பார். அதே மாதிரி பாட்டும் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுந்தர்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவரோட டேரக்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா கதையோட காமெடி இதை கொண்டு போவார். எந்த இடத்துல வந்து சீரியஸாக இருக்கணும், எந்த இடத்துல காமெடி வைக்கணுங்கிறத கரெக்டாக செய்யக்கூடியவர் சுந்தர்சி மட்டும்தான். அதை சரியாக செஞ்சுருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் என்ன பண்ணுவாருன்னா, இவங்களை பழிவாங்கப்பட்ட வில்லனை சந்திக்க போவார். அந்த வில்லன் பேர் தான் சோனு சூட். அதுக்கப்புறம் தான் வந்து கதையை ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் பூராமே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முழு கதையை நான் சொல்லிட்டேன், நீங்கள் தேட்டருக்கு போக மாட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கதாநாயகனாக இருந்தாலும் கூட இதில் காமெடி நாயகன் வந்து சந்தானத்தை சொல்ல முடியும். ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அங்கே ஆடியன்ஸை வந்து தேட்டரில் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது இப்போ எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ 2025 ஜனவரியில் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ இருக்கிற டேரக்டர்கள்லாம் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாரா டேரக்டர்கள் அவங்கவுங்க கதைகளை வச்சு எடுக்கிறாங்க. அவங்களை சார்ந்த கதைகளை வச்சு எடுக்கிறாங்க. அப்படித்தான் இப்போ இருக்க படங்கள் வந்து போயிட்டுருக்கு. கதையோடு சேர்ந்து காமெடி இருக்கக்கூடிய படம் வந்து அந்த காலங்கள் வந்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த படத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ இருக்கிற ரசிகர்கள்லாம் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. படம் உண்மையிலே சொல்லப்போனால் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் போகிறதே தெரியலைங்க. படம் வந்து அருமையாக இருக்குது. படத்தில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே வரலாங்க.